ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோகேட். ஸோ ஆட்டோகேடோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங். இது 1982ல ஜான் வாக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ 1986ல இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிங் அனோடேஷன்ஸ் பேஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். இது வெறும் 2D மட்டும் இல்லாம 3D பேசிஸ்மே இருக்கு. ஸோ 2Dனா ரெண்டு ஆக்சிஸ் மெயினா யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ 3Dல இருக்கும்போது ஜெட் ஆக்சிஸ்மே இருக்கு, எக்ஸ் ஒய் அண்ட் செட். நம்ம சிவில் ஓரியன்டா என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா 2D பிளான், செக்ஷன், எலிவேஷன். எலிவேஷன்ல 4 சைட்ஸ், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இந்த 4 சைட்ஸ்மே நம்ம ட்ரா பண்ணி ஆகணும். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து எஃப்எம்பி ஸ்கெட்ச் சப்மிட் பண்றது, ஸோ கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் ட்ரா பண்ணி கொடுக்கறது, அது ப்ராப்பர் ஸ்கேலிங்ல A3 ஷீட்டோ A4 ஷீட்ல வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் அடிக்கிறது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தான் ஆட்டோகேட்ல பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் 2D பேசிஸ்ன்றதுனால நம்ம லைன் ஓரியன்ட் டிராயிங்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ட்ரா டூல்ஸ்லாம் வந்து பேசிக் டிராயிங் டூல்ஸ் தான் எனக்கு இது இருக்கும். ஸோ இதை நான் அப்படியே எடிட் பண்ணி தான் ஒரு புது ஃபார்மோ இல்லை புதுசாக ஒரு 2D டயக்ராமும் கொண்டு வரலாம். அடுத்து மாடிஃபை டூல்ஸ். ஸோ ட்ரா பண்ணிட்டேன், நான் அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை டூல்ஸ் வச்சு தான் எடிட் பண்ண முடியும். ஸோ டிராயிங்ல இந்த டயக்ராம் எனக்கு ரீட் பண்ணணும் அப்படின்னா எங்க ஒன்று டைமென்ஷன் இருக்கும், இல்லை டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அது ரெண்டு இருந்தால் தான் என்னால் ஒரு டிராயிங்கை ரீட் பண்ண முடியும். ஸோ அனடேஷன்ஸ்ன்றது வந்து இந்த டிராயிங்கை ரீட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து லேயர்ஸ். லேயர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஆட்டோகேட்குள்ள வந்தோடனே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு லேயர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லேயர்ஸில் எனக்கு லைன் வெயிட், லைன் டைப், லைன் கலர், ஸோ இந்த 3 கேட்டகரிகள் தான் ஒரு லேயர் இருக்கும். ஸோ இந்த லேயர் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக என் டிராயிங்கை ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஒரு டிராயிங்ல 2D பிளான்ல எனக்கு வால்ஸ், டோர்ஸ், விண்டோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வால்ஸ் எனக்கு ரெட் கலர் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்புறமா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு நான் கிரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ டைமென்ஷன்ஸ்க்கு நான் ப்ளூ கலர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வால்ஸ், விண்டோஸ், டோர்ஸ் இது எல்லாமே தனித்தனியா இருக்கிறதுனால என் பிளான் வந்து ஈஸியா ரீட் பண்ண முடியும். இன்கேஸ் எனக்கு எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு, என் டைமென்ஷன்ஸ், டோர்ஸ், லைக் வால்ஸ் எல்லாமே எனக்கு ஒரே கலர்ல இருக்கு அப்படின்னா எனக்கு பிளானை ரீட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் கலர்ஸ் தான் நான் அதுக்கு நேம் பண்றேன். அடுத்து பிளாக்ஸ். ஸோ பிளாக்ஸ் எல்லாம் ஃபேமிலிஸ் மாதிரி. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன், ஒரு டேபிள், இல்லை ஒரு டேபிளோட டாப் வியூ, இல்லைன்னா ஒரு டோரோட டாப் வியூ நான் வரைகிறேன். சொல்லுங்க, டோர் ஸ்விங்கிங் ஒரு டாப் வியூவை நான் என்ன பண்ணுவேன்னா பிளாக்ஸை கன்வெர்ட் பண்ணுறேன். பிளாக்ஸை கன்வெர்ட் பண்ணி அதை லைப்ரரியில் சேவ் பண்ணுறேன். ஸோ லைப்ரரியில் சேவ் பண்ணிட்டேன்னா அடுத்து வர டிராயிங்ஸ்க்கு நான் ஈஸியாக அந்த லைப்ரரியிலேருந்து எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிட்டா போதும். அதுவுமே ப்ராப்பர் ஸ்கேலே நம்ம செட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஸோ லைன்ஸ்னாலே நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கும். நம்ம லேயர்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்னா லைன் கலர், லைன் வெயிட், லைன் டைப். ஸோ லைன் கலர்னா அந்த லைனோட கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லைன் வெயிட்னா அந்த லைனோட திக்னஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லைன் டைப்னா அது என்ன டைப் ஆஃப் லைன் சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அடுத்து குரூப்ஸ். குரூப்ஸ் தான் என்னன்னா இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தனித்தனியா இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நான் குரூப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை என்னால் ஒன்னாவே செலக்ட் பண்ண முடியும், ஒன்னாவே ரிமூவ் பண்ண முடியும், ஒன்னாவே மூவ் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ நம்ம டூல்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ட்ரா டூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன். ஸோ நான் லைன் எடுத்து ட்ரா பண்றேன்னா ஒன்று எல் என்டர் கமாண்ட். ஸோ எல் என்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு லைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு கேட்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு லைன் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் ஏற்ற மாதிரி என் லைன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சரி, கிராஸா போகும் லைன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா F8ன்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு. F8னா ஆர்த்தோ மோட். ஸோ எல் என்ட்ரு கொடுத்துட்டு F8 நான் கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ கொடுக்கும் போது என் லைன் என் கிராஃப் ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும். அது மட்டும் இல்லாம
இப்போ எனக்கு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம நான் ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு நான் இப்போ 20 ஸ்பெசிஃபை பண்றேன். 20னா என்னன்னா அந்த லைன் ஆஃப் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் நான் டேப் கீ கிளிக் பண்ணும்போது எனக்கு ஸ்விட்ச் ஆகும். ஸோ எந்த இடத்துல நான் பேராமீட்டர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு டேப் கொடுக்கும்போது ஸ்விட்ச் ஆகும். ஸோ இப்போ இதில் 45 கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ 20 டிஸ்டன்ஸ்ல எனக்கு 45 டிகிரிக்கு ஒரு லைன் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. இந்த லைனோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ இந்த செஷன்ல நம்ம லைன் டூல் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செஷன்ல அடுத்த டூல் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.